எடுத்து வந்து கொடுக்குறேன். அக்கா இன்னும் மீன் குழம்பு வரல. எல்லாம் தான் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் நல்லா பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வாட்டமாக இருந்திருக்கும். மீன் குழம்பு தானே எடுத்துன்னு வரேன். நல்லா பெரிய பெரிய மீனை போட்டு எடுத்துன்னு வாங்க. வரையும் குழம்பு மட்டும் எடுத்துன்னு வராதீங்க. ஏன்டி இலையில தான் அவ்வளோ மீன் இருக்கேடி, பத்தாதடி. இப்போ குழம்பு மீன் வேற தனியாக வேணுமா உங்களுக்கு? அக்கா இதெல்லாம் வறுத்த மீனுக்கா, குழம்பு மீன் அதுவும் தனி டேஸ்ட்டு. அதை சாப்பிட வேணா? ஆமாம், அதை எடுத்துன்னு வாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 5 பீஸ் எடுத்துன்னு வாங்க போதும். பரவாயில்ல, 5 பீஸ் ஒன்று எடுத்துனீங்களே. இல்லைக்கா நாங்கள் டயட்டில் இருக்கோம், கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். 5 போதும். ஓ டயட்டா, அதான் கொஞ்சமாக சாப்பிட்றீங்களா? சரி சரி, இதுக்கு மூஞ்சிக்கு டயட்டா. இங்கே பாரு, 5 பேர் சாப்பிட ஒரே இலையில போட்டு வச்சுருக்கு ஒன்று இதுக்கு டயட்டா. கேட்டால் நம்ம தான் குண்டா இருக்கோம், அவங்கள ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நண்டு தொக்கு, மீன் வறுவல் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மீன் குழம்பு வந்தது அப்படியே இதில் குளத்தை வெட்டி ஒரு குண்டா குழம்பு அப்படியே அதில் ஊற்றி அப்படி பிணைஞ்சி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? 5 நாள் 6 நாள் சாப்பிட வேண்டிய சாப்பிட ஒரே நாள் இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம் தினமும் எங்கள் மாமியார் ஆக்கி போகிற சொத்தை தான் தினணும். ஆமாம், நீ சொல்கிறத செய்தான். நல்லா சொல்லிட்டுன்னு எத்தனை நாள் ஆகுது. நம்ம ஆக்கிற சாப்பாடு நம்மளே வாயில் வைக்க முடியல. எனக்கா குழம்பு எத்தனை எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? பெரிய பொண்ணு, ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு, கவனிச்சு எழுதியது நீ. தப்பா? என்ன தப்பு நடந்துச்சு? நம்ம யாரா வாங்கி வந்தோமே, அது எங்கே போச்சுதே தெரியல. எப்போ எங்கே தூக்கி போயிடுச்சா? செய்யவே இல்லையா? அதுவா, அதான் டைம் ஆச்சு சொல்லிட்டு உரிச்சிலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 2 நாள் கழிச்சு செய்யலாம், இல்லை நாளைக்கு செய்யலாம். என்னது 2 நாள் கழிச்சு இல்லை நாளைக்கா? ஏன் இன்னைக்கே செய்ய வேண்டியது தானே? அதுக்குள்ள உங்களுக்கு அவசரம் சாப்பிட்டு வந்து உட்காந்து நிற்கீங்க. ஏம்மா இது செய்யறதுக்கே டைம் ஆயிடுச்சு. இது முதல்ல சாப்பிட்டு முடிக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னத்தை பார்க்கலாம்? முதல்ல இதை சாப்பிட முடியுதான்னு பாரு. போயிட்டேன் இப்போ யாராக்கு. ஓஹோ, இதெல்லாம் வேற நடக்குதா இங்க? யாரா வாங்கி வந்து யார் கண்ணிலே காட்டாம மறைச்சு வச்சிருக்கீங்க தனியாக சாப்பிடலாம் சொல்லிட்டு. இவ வேற லூஸ் மாதிரி பேசுன்னு கிடப்பா. என்ன ஒரே சத்தை சாப்பிடாம எது இந்த மாதிரி சத்து சாப்பிட சொல்றீங்க? வெள்ளை சத்தை குழம்பு ஊற்றாதான் சாப்பிட முடியும். குழம்பு எத்தனை எவ்வளோ நேரம்? பெரிய பொண்ணு குழம்பு போதுமா? போதும்க்கா. நம்மளுக்குலாம் மட்டும் கொஞ்சம் மீன் வச்சிருக்கு பார்த்தியா? பெரிய பொண்ணுக்கு போய் எத்தனை மீன் வச்சிருக்கு? அதுக்கு எப்போ தான் இதே வேலை தான். ஓர வஞ்சனை. வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் இல்லைக்கா, குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து கொடுங்க. சரி சரி. இலையை மட்டும் எடுத்துன்னு வந்து உட்காந்து கடங்க. அது எதுவுமே எடுத்துன்னு வரல. குடிக்க தண்ணியாக எடுத்து வந்து வச்சிருக்காங்களா பார்த்தியா? இவ்வளோங்கிற மாதிரி சோம்பேறி வச்சுக்கினே அந்த குடும்பம் தான் பண்ணுறது இல்லை. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. உப்பு காரெல்லாம் எப்படி இருக்கு? ஏக்கா உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மீனில் கொஞ்சம் மசாலாலாம் சரியாகவே பிடிக்கல. ஏடா நீ அப்படி சொல்கிற? எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. நல்லா இருக்கு சொல்லிட்டு வச்சுக்க, ரொம்ப திமிராயிடும். நம்ம தான் சமையலில் பெரிய புளி அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னாதான் கொஞ்சம் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஓ நமக்கும் சரியாக சமைக்க தெரியல போல இருக்கு, கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓஹோ அக்கா இவ்வளவு சும்மா சொல்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, மசாலாலாம் நல்லா கரெக்டாக போட்டிருக்கீங்க. இவ்வளோ சும்மா போய் சொல்கிறாங்கக்கா. ஏன் சமையல் பற்றி எனக்கு தெரியாதா? சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன். அக்கா நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுங்க. இம்மா நானும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டா யார் பரிமாறுவா? நீங்கள் 3 பேர் சாப்பிட முடியுங்க, அதுக்கப்புறம் நான் உட்கார எனக்கு போடுங்க. அதுவும் சரிதான்க்கா. டக்குன்னு எங்களுக்கு வத்த மீன் வேணும், இப்போ நண்டு தொக்கு தள்ளி வச்சு வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் போய் எடுத்துன்னு வந்து தரணும். நீங்களும் உட்காந்துட்டா வேறு யாரும் எடுத்துன்னு வந்து தருவா? நானா போய் எழுந்து எடுத்துன்னு வந்து தர முடியும்? ஆமாம், ஏன் சாப்பிட்றவங்களை எழுந்து போய் எடுத்துன்னு முடியும். அதனால ஒருத்தர் சாப்பிடாம நிற்கிறது நல்லதா? உங்கள் 2 பேருக்கும் வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாகி போச்சு. குழம்புல கொஞ்சம் புளி அதிகமாக ஊற்றிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்க்கா. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. அப்படியாம்மா? சரி சரி, இன்னும் கம்மியாக ஊற்றுறேன். ரசம் வைக்க சொன்னால் விஷம் கலக்கி வச்சால் தானே. நீலாம் புளி பற்றி சொல்கிற பற்றியா? அதுதான் போதாத காலமாக இருக்குது. சரி சரி, பேச்சு குறைச்சிட்டு சாப்பிடுங்க மேடம். பசங்க வர வந்துடுவாங்க, அவங்களுக்கு வர சாப்பாடு பண்ணணும். என்னடா இது, ஸ்கூல் திறந்து 1 வாரம் கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கா? ஆமாண்டா, அவங்களாம் வந்து 10th +2 படிக்கிறாங்களா, அந்த பசங்களோட பேரண்ட்ஸுங்க. இந்த ஸ்கூலில் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குமா? இது மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமா? அப்போ நான் 10th போனாலும் இப்படியே தான் நடக்குமா? சும்மாவே எங்கள் அம்மா அப்போ என்ன அது எப்படின்னு அடிப்பாங்க, படிக்க மாட்டேன். இதில் வேறு இவங்களே கூட்டு வச்சு போட்டு கொடுத்து அனுப்புவாங்களா பழக்க சொல்லி? நம்ம தானே படித்த இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், ஒத்த காலில் நின்று சேர்ந்தோம். இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்ததோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க தினமும் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் முடிக்கிறாங்களா, எழுதுறாங்களா, படிக்கிறாங்களா, அவங்கள கண்காணிச்சுனே இருக்கணும். அதுதான் உங்களோட முதல் கடமை. செதுக்கும் போது வலிக்குதுன்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிள்ளைங்களை கண்டிக்கிறோமே, பசங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க படித்து பெரிய ஆளானா நமக்கு தானே சந்தோஷம், நமக்கு தானே பெருமை. அதனால குழந்தைங்கள கொஞ்சம் கண்டிப்போட பாருங்கள். வீட்டுக்கு போனது அத்தனை பசங்களுக்கும் இருக்குது இன்னைக்கு.
பாய்ஸ் இங்க என்ன பண்றீங்க? சார் பிரேக் டைம் சார், அதான் சார் வெளியில வந்தோம். பிரேக் டைம் முடிஞ்சு பெல் அடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் கிளாஸ் ரூம் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோ டு யுவர் கிளாஸ் ரூம். வாடா வாடா போயிடலாம். கிளாஸுக்கு போனா அந்த மிஸ் மேக்ஸ் மிஸ் வந்துட்டு இருப்பாங்க. நேரம் ஹோம்வொர்க் முடிச்சேன், அதை முடிச்சேன், இதை முடிச்சேன்னு கேட்பாங்க. ஒன்றுத்தையும் முடிக்கல, அதை ஒரு பெரிய சொல்லிட்டு வெளில ஓடியாருந்தா கரெக்டாக பிடி சார் பார்த்துட்டாரு. ஆமாண்டா, இப்போ மேக்ஸ் பீரியட்ல ஏன் நான் ஹோம்வொர்க்கே முடிக்கலையே? இன்னைக்கு நம்மள கடவுளை கூட காப்பாற்ற முடியாது. அங்க யார் கூட்டமா நின்று பேசுறது? கோ டு யுவர் கிளாஸ் ரூம். கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சு. அங்க பாருங்க சார், பசங்க விளையாடி நிற்காங்க. எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு போக சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங், குட் மார்னிங். போர்டுல என்ன சுத்தமா அழைச்சி வச்சிருக்குதே? ஃபார்முலா எழுதி வைக்க சொன்னேன். எங்க மிஸ் இவ்வளோ நேரம் தமிழ் பீரியட் நடந்துச்சு, இப்போதான் முடிஞ்சுது. நான் அடுத்தது எழுதலான்னு பார்த்தா அதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்க. நாளைக்கு நான் கிளாஸ்க்கு வரும்போதெல்லாம் ஃபார்முலா இருக்கணும். அதில் 20 ஃபார்முலா எழுதி வச்சிருக்கணும். ஓகே மிஸ். எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் போட்டு வந்துட்டீங்களா? நோட் எடுத்துனாங்க. எடி நீ போட்டுட்டியடி? நான் போட்டுட்டேன். இன்னைக்கு என்ன சம் எடுக்கலாம்? நான் பாதி தண்ணி போட்டேன், பாதி போடவே இல்லை. பரவாயில்ல, நீ அது பாதி போட்டிருக்க. நான் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும். ஆனால் உனக்கு ரொம்ப தைரியம் தான். மிஸ் வர வரைக்கும் போடாம அப்படியே உட்காந்துக்க பத்தியா? போட தெரிஞ்சா நான் போட மாட்டேன், நான் போட தெரியாம தான் போடாம உட்காந்துக்கு. நீங்க கூட அப்படியே வந்திருக்கலாம்ல. நல்லா நான் ஸ்கூலை சுத்தி பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா? ஏய் மிஸ் வந்துட்டாங்கடா, கும்பலுடா. ஆமா, நல்லா சுத்தி பார்த்தேன் தெரியுமா? என்னங்க சத்தம்? சதீஷ், ஐயோ மிஸ் இருக்கவே மறந்துட்டேன். ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து மிஸ், நாங்க வந்து சாக்பீஸ் இல்லையா, அத பக்கத்து கிளாஸ்ல போய் கேட்டு வாங்கிட்டு போனோம். எஸ் மிஸ், எஸ் மிஸ். இங்க சாக்பீஸ் டேபிள் மேலயே இருக்கு. எங்க போயிட்டு வரீங்க? சாக்பீஸ் டேபிள் மேலயே இருக்கா? நான் கவனிக்கவே இல்ல. அந்த ஒரு சாக்பீஸ் உங்களுக்கு பத்துமா மிஸ்? சரி கொடுங்க. ஒரு 4 சாக்பீஸ் எடுத்து வந்திருப்பீங்களா? இல்ல மிஸ், பக்கத்து கிளாஸ்ல போய் கேட்டோம், அங்கே சாக்பீஸ் இல்லையா, அதான் வந்துட்டோம். என்ன சிரிப்பீங்க? சைலண்ட். அந்த ஒரு சாக்பீஸ் எடுத்து உங்களால எவ்வளவு சம் போட முடியுமோ போடுங்க மிஸ். நாளைக்கு கண்டிப்பா நான் வந்து ஸ்கூலுக்கு வரும்போதே ஒரு பாக்ஸ் வாங்கி தரேன் மிஸ். கலர் கலர் சாக்பீஸே வேணாம் மிஸ், நீங்க கலர் கலரா போடுங்க. கோ டு யுவர் பிளேஸ். எவ்வா தச்சண்டா. ஓடு. எல்லாரையும் நோட் எடுத்து வந்து வைக்க சொன்னேன். என்ன உட்கார்ந்து நிக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். சொல்லுங்க சார். டீச்சர்ஸ் எல்லாரும் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், உடனே வாங்க. ஓகே சார், வரேன். நல்ல வேலை தப்பிச்சோம் இன்னைக்கு. அம்மா இன்னைக்கு ஹோம்வொர்க்ல இருந்து தப்பிச்சிட்டோம். நான் வரதுக்குள்ள ஃபார்ம் எல்லாம் எழுதி வைங்க போர்டுல. ஓகே மிஸ். ஒரு சைடுல யார் யார் பேசுறாங்களோ அவங்க பேர்ல எழுதி வை. நிர்மலா உன்னதான்? சரிங்க மிஸ். பேசுறவங்க எல்லாத்துக்கும் 100 ரூபாய் ஃபைன் போடுறேன்.